Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 6.4 இருந்து sum number 4 பார்க்க போகிறோம். This is an important 5 mark question. The angle of elevation of the top of a cell phone tower from the foot of a high apartment is 60 degree. From the foot of a high apartment எவ்வளோன்னு சொல்லலை. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. ரஃபில் போடுறேன். இந்த செல்ஃபோன் டவரை அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோடைய கீழே இருந்து the angle of elevation of the top of the cell phone tower from the foot of the high apartment is அப்பார்ட்மெண்ட்டோடைய ஃபூட்டில் இருந்து இதனுடைய angle of elevation 60 degree. இது கிரவுண்ட் லெவல்னு வச்சுப்போம். இது கிரவுண்ட் லெவல், இது 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகே, அடுத்தது அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபூட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்டோடைய டாப்ல இருந்து டவரோடைய ஃபூட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இல்லையா. இது ஐசைட் லெவல்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு என்ன வருது, 30 டிகிரி வருது. அப்போ இது 30 டிகிரி தான் இல்லையா. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. If the height of the apartment is 50 meter, இது 50 மீட்டர்னா find the height of the cell phone tower. இந்த செல்ஃபோன் டவருடைய ஹைட் என்ன? According to the radiations control norms, கதிரியக்க விதிகளின்படி, அதான் அர்த்தம். இப்போ வந்து செல்ஃபோன் டவர்லேருந்து நிறைய ரேடியேஷன்ஸ் வெளியே வரும் இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை தாண்டக்கூடாதுன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது, அதாவது ஒரு சட்டம் இருக்குது. The minimum height of a cell phone tower should be 120 meter. இவ்வளோ தான் இருக்கணும், 120 மீட்டர் தான் இருக்கணும். ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன்ட் செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். இந்த செல்ஃபோன் டவர் சட்டத்துக்கு, அதாவது 120 மீட்டர் உயரம் தான் இருக்கா, அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்கா, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கா, அவுட் ஆஃப் லாவில் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டவர்னுடைய ஹைட்டு தெரிஞ்சால் தானே அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டவருடைய ஹைட்டு தெரியணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு நேராக வச்சிடலாம். இப்போ இதுக்கு 50 மீட்டர்னா இதுவும் 50 மீட்டர் தான். இந்த பாயிண்ட்லேருந்து சம்வாட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 50 மீட்டர் தான். ஸோ வி ஆர் ஹேவிங் 2 ட்ரையாங்கிள்ஸ் 1 and 2. வழக்கம் போல் செய்கிற எல்லா ப்ரொசீஜரும் இதே தான், கஷ்டமில்லாத வேலை. டயக்ராமை நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது செல்ஃபோன் டவர் ஏபி அப்படிங்கிறது செல்ஃபோன் டவர். இதனுடைய ஹைட்டு நமக்கு தெரியாது. சிடி அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் சொல்லிட்டாங்க 50 மீட்டர். சிடி 50 மீட்டர்னா இந்த பாயிண்ட் ஈன்னு வச்சுக்கிட்டா இதுவும் 50 மீட்டர் தான். அப்போ நமக்கு இந்த பார்ட் தான் தெரியாது, லெட் இட் பி எக்ஸ். இப்போ பிடி, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டவர், ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் ஃபுட் ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங்க்கும் செல்ஃபோன் டவருக்கும் இடைப்பட்ட தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஆர்டிகல்ஸ், இது தெரியாது. அதனால் நான் ஒய்னு வச்சுருக்கேன். இது ஒய்னா சிஇயும் ஒய் தான், இதுவும் ஒய் தான் இல்லையா. ஸோ இதுவும் ஒய் தான் இல்லையா. இப்போ நமக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. இதனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இல்லையா, டிப்ரெஷன் 30 டிகிரினா இந்த இடம் 30 டிகிரி தான். ஸோ ஆங்கிள் தெரியும், சைடெலாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 2 ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நம்ம எதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னா 30 டிகிரி எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம், நமக்கு ஒய் கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட் பார்ட் ட்ரையாங்கிள் இன் triangle BCD, angle D is equal to 90 degree, angle CBD, angle CBD is equal to 30 degree. மீண்டும் சொல்கிறேன், இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எந்த ட்ரையாங்கிளை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம், எது 90 டிகிரி, எந்த இடத்துல தீட்டா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் பேசிக் ரேஷியோ, ஸ்டான், சைன், காஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ tan 30 கண்டுபிடிக்க போகிறோம். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு இல்லையா, சிடி பை அட்ஜசன்ட் சைடு பிடி. சிடியோட வேல்யூ என்ன, 50 மீட்டர் சம்மில் கொடுத்தாச்சு. பிடியோட வேல்யூ நாமளாக எடுத்திருக்கோம் ஒய். இப்போ 1/√3 இஸ் ஈக்குவல் டு 50 பை ஒய். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 50√3 மீட்டர். யாரோட வேல்யூ இது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த செல்ஃபோன் டவர் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். ஓகே,
கொஸ்டினில் இதை பற்றி கேட்கல, ஆனால் இது தேவைப்படும். அடுத்ததா செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் ABD, angle B is equal to, angle D is equal to, இது 90 டிகிரியா B, angle D is equal to 60 டிகிரி. tan 60 டிகிரி is equal to opposite side, அதாவது AB. AB by BD. அப்போ AB எப்படி போடலாம்? AE plus BE. BE போட்டாலும் ஒன்று தான், EB போட்டாலும் ஒன்று தான், BD. ஓகே. tan 60 ஓட வேல்யூ என்ன? √3. AE ஓட வேல்யூ என்ன? X plus B ஓட வேல்யூ என்ன? 50. BD ஓட வேல்யூ என்ன? Y. Y ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு? 50√3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 50√3, ஏற்கனவே இங்கே ஒரு √3 இருக்குது, இங்கே x + 50 இருக்குது. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 ஆகிடுமா? 50 × 3 = x + 50. இது வந்து 150 இல்லையா? இந்த 50 லெஃப்ட் சைடு போகும்போது -50 போகும். ஸோ x is equal to 100. x is equal to 100 meters. x ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. therefore height of cell phone tower என்னது? AB. அதாவது AB ஓட வேல்யூ என்ன? இப்போ AB is equal to x plus EB. x ஓட வேல்யூ என்ன? 100. EB ஓட வேல்யூ என்ன? 50. டோட்டலாக 150 மீட்டர். ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் பை லா, பை நார்ம்ஸ் 120 மீட்டர் தான் இருக்கணும். ஓகே. 120 மீட்டர் இல்லை. ஸோ என்னன்னு எழுதணும்? 150 is greater than 120 meter. Therefore, the tower does not அல்லது doesn't meet the radiation norms. ஓகே. அது சட்டத்துக்குட்பட்டு வைக்கப்படலை, 120 மீட்டருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ரொம்ப சிம்பிளான சம். ஆனால் டயக்ராம் கொஸ்டினை படிச்சுட்டு ப்ராப்பராக இந்த டயக்ராமை கன்வெர்ட் பண்ணாலே போதும். 2 ட்ரையாங்கிளாக பிரித்து tan ரேஷியோ எடுத்திங்கன்னா போதும், ஆன்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். ஓகே. நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.